செய்திகளையும் சுட சுட தருவது மட்டுமல்லாமல் முறையாக அதிகாரப்பூர்வமாக உண்மையான செய்திகளை வெளியீடு செய்வதே இவர்களின் முக்கிய நோக்கம். நண்பர்களும் தலைவர்களும் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் சட்டப்பட்டு நம்முடைய லட்சுவர்கள் வரவேற்பு உரையில் உங்கள் பெயரை சொன்னார். இருந்த போதிலும் எங்களுடைய பண திருப்திக்காக நான் இன்னைக்கு உங்கள் அனைவரையும் என்னுடைய நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்தமைக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது டத்துஸ்ரீ அவர்கள் இந்த அலை ஒளி தமிழ் ஊடகத்தை, இந்த அலை ஒளி தமிழ் ஊடகம் பாருங்க, அலை ஒளி தமிழ் மீடியா ஓப்பனிங் செரமனி, அலை ஒளி நியூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி. இந்த அலை ஒளி நியூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம ரமணி தான் அதோடைய இயக்குனர், ஒரே இயக்குனர். அவர் கீழே நாங்கள் எல்லாம் இந்த பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய செய்திகள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் வந்திருக்கின்ற நண்பர்கள் செய்தி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் பிரமாண்டமாக இந்த செய்தியை நாங்கள் பிரசுரிப்போம். இந்த அலை ஒளியின் வாயிலாக எங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது. காரணம், எனவேதான் நாங்கள் இந்த அலை ஒளியை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் நேரத்தில் எல்லோரும் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற வேளையில் நான், ரமணி மற்றும் இன்னொரு நண்பர் எங்களுக்கு தனி ஒரு உரிமம், ஒரு லைசன்ஸ் கொடுத்தாங்க வெளியே சுற்றுறதுக்கு. ஏன்னா நாங்கள் மீடியானால நாங்கள் கரபால் சிங் ஆஃபீஸ் முன்னுக்கு போய் ஒரு ரோஜா கடையில் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சொந்தமாக ஒரு சேனல் திறப்போமா அப்படின்னு சொல்லும் போது சரி ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த கடல் அலையை பார்த்து அலை ஒளி குளோபான்னு சொல்லிட்டு அலை ஒளி வச்சிருப்பாங்க. அதை வச்ச பிறகு அந்த அலை ஒளியை வந்து நம்முடைய முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அந்த அலை ஒளி போட்டோவில் செய்து கொடுத்தார். ஆனால் இப்பொழுது இன்னும் அதை ஆப்ரேட் பண்ணி கோலாலம்பூரில் உள்ள ஒரு பெரிய நிறுவனம் ஷீல் மீடியா என்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து இன்னும் அதை விரிவாக்கம் செய்திருக்கின்றோம். எங்களுடைய அலை ஒளி போர்ட்டலில் மட்டும் குறைஞ்சது 2 லட்சம் பேர் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். 1 மில்லியனை தொடுபெற்று இருக்கின்றோம். எங்களுடைய வீடியோ, ஷார்ட் வீடியோ இதுவரை 3 மில்லியன் வீடியோ கூட பார்த்துருக்காங்க. 3 மில்லியன் வீடியோ பார்த்துருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு அந்த ஆர்வம் தொடர்ந்து செய்யணும்னு. எனவே இந்த அதிகாரப்பூர்வமாக டத்துஸ்ரீ அவர்கள் அந்த பட்டனை அழுத்தி இது ஒரு கண் போட்டி அந்த அலைவுடைய அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார்கள். அலை ஒளி ஊடகம் திறப்பு விழா கண்டுள்ளது. அலை ஒளி உங்களின் குடும்ப ஊடகம். உங்களின் தினசரி செய்திகளுக்கு காணொளிக்கும் எங்கள் அலை ஒளியை நாடுங்கள். இணையதளம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், முகநூல், யூடியூப் இந்த 5 சமூக தளத்தில் உங்கள் செய்திகள் வெளிவருவதற்கு நீங்கள் நாட வேண்டியவர்கள் மா முனியாண்டி, இராய் ரமணி, சி குணாளன் மற்றும் எங்களின் செய்தியாளர்கள். உங்கள் செய்திகளுக்கு எங்களின் நிறைவான செய்தியை இந்த அலை ஒளி தமிழ் ஊடகம். எங்கே இதயம்
தாமரை தாமரை வாங்க. திருமதி ஜெமினா நாயர் அவர்களுக்கு தாமரை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவிக்கும் மேற்கோளை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என்னுடைய தத்தோ மலைதாஸ் கோபால் அவர்கள் எங்கள் அலை ஒளியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு காப்பாளராக இருந்து நாங்கள் தேவைப்படும் போதெல்லாம் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். அவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அந்த முரளிதாஸ் கோபால் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து அன்புக்குரிய இனிய நண்பர் மேகராஜா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். மேகராஜா அவர்கள் அடுத்து அன்புக்குரிய நண்பர் பரமகுரு பாலன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன். அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றேன். அண்ணன் ராஜேந்திரன் எங்க இருக்கீங்க? ஆகையால் இப்பொழுது அலை ஒளி நியூஸ் மீடியா புரொடக்ஷன்ஸ் திறப்பு விழாவை சிங்கப்பூர் டாக்டர் சின்னையா நாயுடு அவர்கள் இதோ அவர் கரங்களால் சிறப்பாக வாழ்க வளமுடன். அலை ஒளி நியூஸ் மீடியா புரொடக்ஷன் பெருமையுடன் படைக்கும் அவர்களின் யூடியூப் சேனல், யூடியூப் மட்டுமல்ல, வெப்சைட், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் அனைத்து ஊடகங்களிலும் இவர்களின் சிறப்பான படைப்பு, சுட சுட செய்தி, உண்மையான தகவல் உங்களுக்காக. கேட்டு கோடி உரிமை மேலம் போட்டு கோடி கோபத்தாரம்